ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு கோட் மெயில். ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லீட் கோட் சீரிஸில் புதுசாக ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். அந்த கொஷினோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்செட்ஸ். இந்த கொஷின் தான் இன்னைக்கு சால்வ் பண்ண போகிறோம். இந்த கொஷின் வந்து ஆக்சுவலாக வந்து கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ. அதே மாதிரி மற்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே, கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். Given an integer array nums of unique elements, return all possible subsets, the power set. ஓகே, எனக்கு வந்துட்டு நம்ஸ்ன்னு சொல்லி ஒரு இன்டீஜர் அரே கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸும் வந்து யூனிக்கா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதாவது டூப்ளிகேட்ஸ் இருக்காது. ஸோ அதை யூஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய எல்லா சப்செட்டையும் வந்துட்டு நம்ம கலெக்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் நம்ம வேலை. ஸோ சப்செட்னா என்ன நான் சொல்றேன் பொறுங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா the solution set must not contain duplicate subsets. Return the solution in any order. அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய ஃபைனல் ரிசல்ட்ல வந்து டூப்ளிகேட் சப்செட் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த சப்செட்ஸ் எல்லாமே வந்து எந்த ஆர்டர்ல வேணா இருக்கலாம். ஸோ கொஸ்டின் என்னன்னு சொல்லி ஒரு சில பேருக்கு புரிஞ்சிருக்காது. நம்ம எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ஸ்ன்னு சொல்லி ஒரு அரே கொடுத்துருக்காங்களா 1 2 3ன்னு சொல்லிட்டு இந்த அவுட்புட்டை பாருங்களேன், உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஜஸ்ட் வந்துட்டு சப் அரேனா என்னன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. அதாவது இது வந்து அரே. இந்த அரேல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பார்ட் எடுத்தீங்கன்னா அதுதான் சப் அரே. எக்ஸாம்பிளுக்கு இந்த 1 2 எடுத்தீங்கன்னா இது ஒரு சப் அரே. இந்த 2 3 எடுத்தீங்கன்னா அது ஒரு சப் அரே. 1 மட்டும் எடுத்தா அது ஒரு சப் அரே. அதாவது சப் அரேனா என்ன? ஒரு அரேல கண்டினியூஸா வந்துட்டு ஏதோ ஒரு இண்டெக்ஸ்ல இருந்து ஏதோ ஒரு இண்டெக்ஸ் வரைக்கும் மொத்தமா எடுத்தீங்கன்னா அதுதான் சப் அரே. அது வந்து எனக்கு ஒரு இண்டெக்ஸாவும் இருக்கலாம், இல்ல மல்டிபிள் இண்டெக்ஸாவும் இருக்கலாம். ஸோ சப் அரேனா என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சப்செட்னா என்னன்னா அதுவும் சப் அரே தான். பட் எனக்கு கண்டினியூஸா இருக்குன்னு சொல்லி அவசியம் இல்ல. எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க 1 2 மட்டும் எடுக்கணும் அவசியம் இல்ல. 1 3 கூட எடுக்கலாம். இல்ல வேற ஏதாவது ஒரு 4 5 நம்பர் சேர்ந்து இருந்தாலும் நீங்க கண்டினியூஸா எடுக்கிறதுக்கு பதிலா இடையில கேப் விட்டு அதாவது ஏதோ 2 3 நம்பர் ஸ்கிப் பண்ணி நீங்க வேற நம்பர் எடுத்தாலும் அது ஒரு சப்செட் தான். இப்ப சிம்பிளா சொன்னா இதான். இப்ப இந்த 1ம் 3யும் எடுத்தீங்கன்னா அது ஒரு சப்செட். பட் சப் அரே கிடையாது. சப் அரேனா கண்டினியூஸா இருக்கணும். 1 2 3 சேர்ந்தது தான் சப் அரே. ஆர் 2 3 இருக்கணும், ஆர் 1 2 இந்த மாதிரி கண்டினியூஸா இருந்தா அது சப் அரே. இடையில ஏதாவது நம்பர்ஸ் ஸ்கிப் பண்ணி நீங்க எடுத்தீங்கன்னா அது சப்செட். அவ்வளவுதான். சோ சப்செட்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி நம்ம சப்செட் கண்டுபிடிச்சு அதுல கிடைக்கக்கூடிய எல்லா பாசிபிள் சப்செட்டையும் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு 1 மட்டும் தனியா எடுத்தா அது ஒரு சப்செட், 2 தனியா சப்செட், 3 தனியா சப்செட், 1 2 1, 1 3 1, 2 3 1, இந்த 1 2 3 ஃபுல்லா 1. அதே மாதிரி எம்ப்டி லிஸ்ட் கூட ஒரு சப்செட் தான். எனக்கு எதுவுமே எடுக்காம விட்டாலும் அது சப்செட் தான். சோ இந்த மாதிரி எனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பாசிபிள் காம்பினேஷனையும் வந்துட்டு நம்ம கலெக்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் வந்து நம்மளோட வேலை. இந்த அவுட்புட் பார்த்தாவே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் பாருங்க. 1 இருக்கா, 2 இருக்கா, அடுத்து 3 இருக்கு, அடுத்து 1 2 இருக்கு, 1 3 இருக்கு, 2 3 இருக்கு, அடுத்து 1 2 3 இருக்கு. அவ்வளவுதான். சோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெறும் 0 மட்டும் தான் இருக்கு. இதுல வந்து எனக்கு ஒரே ஒரு சப்செட் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும். 0 மட்டும் வச்சு. அதே மாதிரி இது எம்ப்டி. எம்ப்டி வந்து எல்லாத்துக்கும் காமன். சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த ஆர்டர் வந்து எது மாதிரி வேணா இருக்கலாம். எனக்கு வந்து இதே ஆர்டர்லாம் நீங்க ரிட்டர்ன் பண்ணணும் அவசியம் இல்ல. 2வது எனக்கு இந்த சொல்யூஷன்ல டூப்ளிகேட் இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு இந்த 1 2ன்னு சொல்லி ஒரு வாட்டி தான் இருக்கணும். இன்னொரு 1 2 வந்து வேற எங்கேயுமே இருக்கக்கூடாது. சரியா? எனக்கு மோஸ்ட்லி வந்து டூப்ளிகேட் வராது. ஏன்னா வந்து குடுத்திருக்கக்கூடிய எலமெண்ட்டே பார்த்தீங்கன்னா, எனக்கு யூனிக் எலமெண்ட். டூப்ளிகேட் இல்லாம தான் இருக்கு. சோ எனக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து மோஸ்ட்லி எனக்கு டூப்ளிகேட் இல்லாம தான் இருக்கும். சரியா? பட் நம்ம அதையும் வந்து கேர்ஃபுல்லா வந்து பார்த்துக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கான அல்காரிதம் வந்து நம்ம கிரியேட் பண்ணிருவோம். அண்ட் தென் வந்து நம்ம சொல்யூஷனுக்கு வருவோம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த குடுத்திருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 1ல இருக்க கொஸ்டின் அப்படியே எடுத்துக்கிட்டேன். சோ இதுல சப்செட் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணலாம் நம்ம? ஒவ்வொரு நம்பரா எடுத்து மீதி இருக்கக்கூடிய எல்லா நம்பரோடையும் வந்து கிரியேட் கம்பைன் பண்ணி சப்செட் கிரியேட் பண்ணலாம். பட் அப்படி பண்ணாலும் நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து 1 மட்டும் அதாவது இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் தனித்தனியா ஃபர்ஸ்ட் 1 எடுத்துக்கலாம். இது அதாவது இங்க பாருங்க தனித்தனியா எழுதிக்கிறேன். 1 2 3 இது 3 தனித்தனி ஒவ்வொரு சப்செட். இப்ப நெக்ஸ்ட் வந்துட்டு 1 மட்டும் எடுத்து 2 கூட தனியா, 3 கூட தனியா. சோ 1 2 1 3 அதே மாதிரி 2 3 2 1 இது நம்ம 2 1 போடக்கூடாது. ஏன்னா வந்து ஆல்ரெடி 1 2 இருக்கு. சோ 2 1 திரும்ப போடக்கூடாது. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ 2 3 மட்டும் தான். சோ 2 காம்பினேஷன் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 3 காம்பினேஷன். 3 காம்பினேஷன் என்ன வரும்? வெறும் 1 2 3 மட்டும் தான் இருக்கும். சோ இந்த எம்ப்டி வந்து எல்லாத்துக்கும் காமன். சோ இதுதான் வந்து நம்மளோட ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருக்கணும். இப்போ ஒருவேளை இந்த இடத்துல இன்னும் 2 3 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்றது நம்ம? இதே மாதிரி வந்துட்டு இது எம்ப்டி அப்படியே இருக்கட்டும். 2 இருக்கும். அடுத்தது 4 அடுத்தது 5 இத மட்டும் ஃபர்ஸ்ட் இந்த தனித்தனியாலாம் எடுத்துக்கலாம். 2 2 எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இத எடுத்து 1 2 3 4 இந்த எல்லா நம்பர் கூட சேர்த்து ஒரு காம்பினேஷன் கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் 2 எடுத்து அதே மாரி. அடுத்து 3 எடுத்து அதே மாரி. அடுத்து 4 அடுத்து 5. இப்ப நெக்ஸ்ட் வந்துட்டு 3 நம்பருக்கு வரும்போது எனக்கு இந்த 3 நம்பர் ஒரு சப்செட்டா இருக்கலாம். இந்த 3 நம்பர் ஒரு சப்செட்டா இருக்கலாம். இந்த 3 நம்பர் ஒரு சப்செட்டா இருக்கலாம். சோ இந்த மாரி எனக்கு ஃபர்ஸ்ட் 2 நம்பர மட்டும் எடுத்துட்டு மீதி 3வது நம்பர் ஒவ்வொண்ணா எடுக்கணும். அதே மாரி இந்த 2 நம்பர் எடுத்துட்டு மீதி ஒவ்வொரு நம்பரா எடுக்கணும். இந்த மாரி வந்துட்டு இந்த 3வது காம்பினேஷன், 4வது காம்பினேஷன்லாம் கிரியேட் பண்ணும்போது எனக்கு என்னோட கோட் வந்து ரொம்ப காம்ப்ளக்ஸா போகும். சோ அப்படி பண்றதுக்கு பதிலா இத கொஞ்சம் நம்ம சிம்ப்ளிஃபை பண்ண முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. நான் எப்படின்னு சொல்றேன் பாருங்க. இப்போதைக்கு நம்ம 3 வரைக்கும் மட்டும் எடுத்துக்குவோம். மீதி அப்படியே இருக்கட்டும். இப்ப பாருங்க. சோ இதுதான் வந்து என்னோட ஃபைனல் ரிசல்ட்ன்னு வச்சுக்கிறேன். நான் ஃபைனல்ல வந்துட்டு இந்த எம்ப்டி வந்து காமன். சோ அத அப்படியே வச்சுக்கிறேன்.
நெக்ஸ்ட் நான் 1க்கு வந்து சப்செட் கண்டுபிடிக்கணும். ஸோ 1க்கு வந்துட்டு 1 மட்டும் தான் சப்செட். ஸோ கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் எனக்கு 2 கம்பைன் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? 1, 2 எடுக்கலாம். அடுத்தது 1, 3யும். அடுத்தது 2, 3. ஓகே. இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த 1, 2 இந்த 1, 3, 2, 3லாம் வந்து நம்ம மேனுவலா கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா, ஆல்ரெடி நமக்கு கிடைச்ச சொல்யூஷன வச்சு திரும்ப வந்து இத வந்து கிரியேட் பண்ண முடியுமான்னு யோசிச்சு பாருங்களேன். கண்டிப்பா பண்ண முடியும். நான் எப்படின்னு சொல்றேன் பாருங்க. இதெல்லாம் இருக்கட்டும். இப்ப என்னோட ஃபைனல் ரிசல்ட்ல வெறும் எம்ப்டி மட்டும் தான் இருக்கு. சரியா? இப்ப நான் என்ன பண்ண போறேன், என்னோட ஃபர்ஸ்ட் நம்பர் இங்கிருந்து எடுத்துக்கிறேன். எடுத்து என்னோட ஃபைனல் ரிசல்ட் இருக்குல்ல, அதிலிருந்து நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். இது 2யும் நான் கம்பைன் பண்ணி ஒரு சப்செட் கிரியேட் பண்ண போறேன். சோ எனக்கு என்ன ஆகும்? 1 மட்டும் வருமா? அதாவது இது வந்து எம்ப்டி. இந்த எம்ப்டி கூட 1 ஆட் பண்ணா இந்த 1ஓட ஒரு லிஸ்ட் வரும். ஓகே. இது வந்து என்னோட சப்செட். சோ இந்த இத வந்து நான் அப்படியே இங்க போட்டுக்கிறேன். ஓகே. எனக்கு இந்த 1ஓட வேலை முடிஞ்சுது. இப்ப நெக்ஸ்ட் நான் 2க்கு போறேன். நான் 2 எடுத்து அதே மாரி வந்து இந்த ஃபைனல் ரிசல்ட் இருந்து எல்லாத்தையும் எடுத்து மறுபடியும் நான் கம்பைன் பண்ண போறேன். சோ 2 கூட இத சேர்த்தனா எனக்கு இது மட்டும் வரும். நெக்ஸ்ட் நான் 2 கூட 1 சேர்த்தனா 1, 2 வரும். இது புரியுதான்னு பாருங்க. அதாவது ஆல்ரெடி கண்டுபிடிச்ச சொல்யூஷன் இது. அது கூட நான் இங்கிருந்து நம்பர் எடுத்து நான் ஆட் பண்றேன். சோ 2 கூட இத ஆட் பண்ணா வெறும் M2 ஒரு எம்ப்டி ஒரு லிஸ்ட்க்குள்ள 2 மட்டும் இருக்கும். இது கூட 2 ஆட் பண்ணா 1, 2 வரும். சோ எனக்கு இந்த 2க்கான வேலை முடிஞ்சது. சோ இது 2யும் தூக்கி நான் அப்படியே வந்து இங்க ஆட் பண்ணிக்கிறேன். சோ இதான் என்னோட ஃபைனல் சொல்யூஷன். ஓகே. இந்த 1 முடிஞ்சது, 2 முடிஞ்சது. அடுத்து 3. அதே மாரி 3ய எடுத்து நான் இங்க இருக்கக்கூடிய எல்லா கூடயும் ஆட் பண்ண போறேன். அப்ப எனக்கு இதுக்கு 3 மட்டும் வரும். இதுக்கு 1, 3 வரும். இதுக்கு 2, 3 வரும். இதுக்கு 1, 2, 3 வரும். இப்ப பாருங்க என்னோட ஃபைனல் ரிசல்ட் மொத்தமா எல்லாமே கிடைச்சுச்சான்னு பாருங்க. அவ்வளவுதான். இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான சொல்யூஷனே. ரொம்ப சிம்பிள் தான். சோ இது வந்துட்டு குடுத்திருக்கக்கூடிய அரேக்கு வந்துட்டு நம்ம சப்செட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய ஒரு அல்காரிதம் மாரி. இதுக்கு பேர் வந்து கேஸ்கேடிங் சப்செட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் மனப்பாடம் பண்ற மாரி இருக்கும். பட் இந்த லாஜிக்கே வந்து கொஞ்சம் உங்களுக்கு புதுசா இருக்கும். இத வந்து நம்ம வேற வழிலயும் அச்சீவ் பண்ணலாம். பேக் ட்ராக்கிங்லாம் யூஸ் பண்ணி. பட் நம்ம அந்த அளவுக்குலாம் போ வேணாம். அது உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளக்ஸா இருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளான வே. அதே மாரி எஃபிஷியன்ட்டான வேவும் கூட. கிட்டத்தட்ட வந்து நம்ம டைனமிக் புரோகிராமிங் தெரியுமில்ல உங்களுக்கு? நம்ம குடுத்திருக்கக்கூடிய ப்ராப்ளத்த வந்து சப் ப்ராப்ளமா பிரிச்சு, ஒரு சப் ப்ராப்ளத்துக்கு மட்டும் ஆன்ஸர் கண்டுபிடிச்சு, நம்ம அடுத்தடுத்த சப் ப்ராப்ளம்லாம் வந்து அதுக்கு முன்னாடி கிடைச்ச சப் ப்ராப்ளத்தோட ஆன்ஸர வச்சு நம்ம டிரைவ் பண்ணுவோம். சோ அதே மாரி தான் இங்க. இந்த 3 நம்பரையும் வந்து தனித்தனியா நம்ம பிரிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்பருக்கு மட்டும் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம். அந்த சொல்யூஷன வச்சு இந்த 2க்கு கண்டுபிடிக்கிறோம். அடுத்து இது 2யுமே வச்சு நான் 3 கண்டுபிடிக்கிறேன். சோ இதே மாரி எத்தன நம்பர் இருந்தாலும் எல்லா நம்பருக்குமே இது அப்ளிகபிள் ஆகும். சரியா? சோ அவ்வளவுதான் இந்த மொத்த அல்காரிதமுமே. நான் உங்களுக்கு கோடு போட்டு காட்டுறேன் பாருங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கும். உங்களுக்கு இந்த அல்காரிதம் புரியலன்னா, நீங்க வேற ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து, அதாவது வேற ஒரு அரேவ எடுத்து, அதே மாரி சப்செட் கண்டுபிடிச்சு பாருங்க. உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும். சரியா? ஓகே நம்ம கோடு பார்த்துருவோம் டைரக்ட்டா. ஓகே நான் வந்து ரிசல்ட்ன்னு சொல்லி என்னோட லிஸ்ட்ட வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ரிசல்ட்ட தான் வந்து நான் ஃபைனலா ரிட்டர்ன் பண்ண போறேன் அதுக்காக. சோ என்னோட ஃபைனல் ரிசல்ட்ல வந்து கண்டிப்பா வந்து ஒரு எம்ப்டி லிஸ்ட் இருக்கும். சோ அதனால வந்து எம்ப்டி லிஸ்ட்ட உள்ளேயே ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப நான் என்ன பண்ணணும்? குடுத்திருக்க நம்பர்ல இருந்து ஒவ்வொரு நம்பரா எடுக்கணும். சோ ஃபார் நம் இன் நம்ஸ். சோ குடுத்திருக்கக்கூடிய நம்ஸ்ல இருந்து நான் ஒவ்வொரு நம்பரா எடுத்துக்கிறேன். எடுத்து என்ன பண்ணணும் நானு? இந்த ரிசல்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரா எடுத்து, ஒவ்வொரு லிஸ்ட்டா எடுத்து நான் ஜாயின் பண்ணணும். சோ என்ன பண்றேன்? ஃபார் சப்செட் இன் ரிசல்ட். இந்த ரிசல்ட்க்குள்ள ஆல்ரெடி வந்து நெறைய சப்செட் இருக்கும். சோ ஒவ்வொரு சப்செட்டா எடுத்து இந்த நம்பர நான் ஆட் பண்ண போறேன். சோ என்ன பண்றேன் நானு? இந்த சப்செட்டையும் இந்த நம்பரையும் ஜாயின் பண்ணி புது சப்செட் கிரியேட் பண்ண போறேன். சோ நியூ சப்செட் ஈக்குவல் டூ சப்செட் பிளஸ் அந்த நம்பர வந்து லிஸ்ட்டா மாத்திக்கிறேன். இது புரியுதான்னு பாருங்க. அதாவது இப்ப வந்து இங்க 1ன்னு இருக்குதா? இந்த 1 வந்து நான் டைரக்ட்டா லிஸ்ட்க்குள்ள போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து இது வந்து ஆல்ரெடி ஒரு லிஸ்ட்டா தான் இருக்கும். இந்த ரிசல்ட்க்குள்ள இருக்க எல்லா சப்செட்டும் லிஸ்ட்டா தான் இருக்கும். சோ அந்த லிஸ்ட்ட எடுத்து இந்த நம்பர ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த நம்பர வந்து நம்ம டைரக்ட்டா ஜாயின் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து லிஸ்ட்டா இருக்கும். இது வந்து நம்பரா இருக்கும். நம்பரையும் லிஸ்ட் எப்படி ஜாயின் பண்ணுவீங்க? சோ இதையும் லிஸ்ட்டா மாத்தணும். சோ லிஸ்ட்டா மாத்துறதுக்கு இந்த மாரி நீங்க ஸ்க்வேர் பிராக்கெட் போட்டீங்கன்னா லிஸ்ட்டா மாறிடும் அது உள்ள. சோ இது 2யும் நான் ஜாயின் பண்ணி நான் ஒரு புது சப்செட் கிரியேட் பண்றேன். எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்களேன். சோ இதான் வந்து என்னோட ஃபைனல் ரிசல்ட். இப்படி தான் இருக்கு ரிசல்ட்க்குள்ள. இந்த ஃபர்ஸ்ட் நான் 1ஆம் நம்பர் எடுத்துக்கிறேன். 1ஆம் நம்பர் எடுத்து நான் லிஸ்ட்டா மாத்திக்கிறேன். லிஸ்ட்டா மாத்துறதுக்கு 2 பக்கம் பிராக்கெட் மட்டும் போடுறேன். போட்டா அது லிஸ்ட்டா மாறிடும். இதை எடுத்து நான் இதுக்குள்ள இருந்து சப்செட் எடுத்துக்கிறேன். இது பிளஸ் இது. இது 2யும் ஆட் பண்ணா எனக்கு என்ன ஆகும்? அதே 1 தான திரும்ப கிடைக்கும். சோ இதுதான் வந்து இப்ப நியூ சப்செட். இந்த நியூ சப்செட்ட எடுத்து திரும்ப நான் ரிசல்ட்க்குள்ளேயே ஆட் பண்ணணும். சோ ரிசல்ட் டாட் அப் அண்ட் ஆஃப் நியூ சப்செட். இது புரியுதான்னு பாருங்க. அவ்வளவுதான். வெரி சிம்பிள் தான். அதாவது இந்த சப்செட் எடுத்து நான் திரும்ப வந்து இதுக்குள்ளேயே ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப திரும்ப அதே மாரி தான். இப்ப நான் வந்து 2ஆம் நம்பர் எடுப்பேனா? 2ஆம் நம்பர் எடுத்து இந்த எம்ப்டி சப்செட்டையும் 2ஆம் நம்பரையும் ஆட் பண்றேன். சோ ஆட் பண்ணா எனக்கு 2 தான் கிடைக்கும். இந்த 2 வந்து மறுபடியும் ஆட் பண்ணிக்கிறது கூடயே. நெக்ஸ்ட் இந்த 1 எடுத்து திரும்ப இந்த 2 கூட ஜாயின் பண்ண போறேன். சோ 1, 2 சேர்ந்து எனக்கு 1, 2 கிடைச்சிரும். சோ இந்த 1, 2 வந்து நான் மறுபடியும் வந்து நான் இங்க ஜாயின் பண்ணிக்க போறேன். பட் இப்படி பண்ணா எனக்கு என்ன ஆகுது? ஆல்ரெடி இருக்கிற ஃபைனல் ரிசல்ட்டோட இது 2 அட் அ டைம்ல ஆட் ஆயிருது. இது ஆட் ஆன உடனே என்ன பண்ணும் எனக்கு? இங்க இருக்கக்கூடிய ஃபார் லூப் வந்து அந்த சப்செட் எடுக்க ட்ரை பண்ணும்ல. எனக்கு அது வேணாம். எனக்கு ஆல்ரெடி என்ன இருக்கோ அது மட்டும் தான் எடுக்கணும். எடுத்து ப்ராசஸ் பண்ணிட்டு மொத்தமா எல்லா சப்செட்டும் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இன்சர்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்களேன். இப்போ இப்படி இருக்கு. எனக்கு வந்து 1, 2, 3 இதுதான் குடுத்திருக்க நம்பர்.
ஸோ ஃபர்ஸ்ட் நான் 1 எடுத்துக்கிறேன். 1 எடுத்து இதுக்குள்ள இருக்க சப்செட்டையும் இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு 1 கிடைச்சிரும். ஸோ எனக்கு இந்த 1ஓட வேலை எப்ப முடியுதோ, நான் அப்ப வந்துட்டு நான் இந்த ஃபைனல் ரிசல்ட்ட இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. எனக்கு 1ஓட வேலை முடிஞ்சுது. இப்ப 2க்கு வருவோம் நம்ம. ஸோ 2க்கு எடுத்து நான் இந்த அதாவது இந்த 2க்கு மட்டும் தான் வந்து நான் ஜாயின் பண்ணி சப்செட் கண்டுபிடிக்கணும். ஸோ 2 கூட இத ஆட் பண்ணா 2 கிடைக்கும். இது கூட ஆட் பண்ணா 1, 2 கிடைக்கும். நான் இது 2யும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இது 2யும் தூக்கி கொண்டு போய் இதுல இத ஆட் பண்ணணும். ஒருவேளை நான் அந்த 2வ கண்டுபிடிச்ச உடனே நான் இங்க ஆட் பண்ணிட்டேன். எனக்கு என்ன ஆகும்? திரும்ப வந்து இந்த 2 கூட இன்னொரு 2 ஆட் பண்ணி எனக்கு 2, 2ன்னு சொல்லி இன்னொரு சப்செட் கிரியேட் ஆகும்ல. இப்ப எனக்கு இப்படி பண்ணா எனக்கு என்ன ஆகுது? தப்பான சப்செட் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்குது. சோ எனக்கு இப்படி பண்ணக்கூடாது. சோ இந்த 2ஓட வேலை எப்ப முடியுதோ, அப்பதான் வந்து நான் மொத்த இதே சப்செட்டையும் கொண்டு போய் இதுல ஃபைனல் ரிசல்ட்ல ஆட் பண்ணணும். சோ அதுக்காக என்ன பண்றேன் இந்த இடத்துல நானு, இங்க டைரக்ட்டா வந்து ரிசல்ட் டாட் அப்பன்னு போடாம, நான் வந்து என்னோட பர்ட்டிகுலர் நம்பருக்கு எல்லா சப்செட்டும் கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் ஒரு டெம்பரரி லிஸ்ட் எடுத்துக்க போறேன். சோ டெம்பரரி ரிசல்ட் ஈக்குவல் டூ ஒரு லிஸ்ட். சரியா? இது வந்து எம்ப்டி லிஸ்ட். இதுக்குள்ள வந்து என்னோட ரிசல்ட்ட வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நானு. சோ எனக்கு எப்ப வந்து இந்த மொத்த நம்பர் முடியுதோ, அப்ப வந்துட்டு நானு அத ஃபைனல் ரிசல்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சோ ரிசல்ட் டாட் ரிசல்ட் பிளஸ்ன்னு போட்டாவே போதும். பிளஸ் ஈக்குவல் டூ இந்த டெம்பரரி ரிசல்ட். அதாவது இது ஒரு லிஸ்ட், இது ஒரு லிஸ்ட். அதாவது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இது வந்து ஃபைனல் ரிசல்ட். நான் என்னோட டெம்பரரி ரிசல்ட் வந்து எம்ப்டியா இருக்கு. சோ இந்த 2 வந்து இங்க கண்டுபிடிச்சு, நான் 2 வந்து இங்க ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த 1 கூட 2 ஆட் பண்ணி 1, 2 வரும். இந்த 1, 2 இங்க ஆட் பண்ணிக்கிறேன். சோ எனக்கு இந்த 2ஓட வேலை முடிஞ்சுது. இந்த 2ஓட வேலை எப்ப முடியுதோ, இந்த மொத்த லிஸ்ட்டையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். சோ ஆட் பண்ணா எனக்கு மொத்த ரிசல்ட் எனக்கு ஆட் ஆயிரும். அவ்வளவுதான். அதே மாரி தான் 3க்கும். சோ அதத்தான் வந்து நான் இங்க பண்ணியிருக்கேன். இது புரியுதான்னு பாருங்க. ரொம்ப சிம்பிள் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு நம்பர எடுத்து ஆல்ரெடி நம்ம ரிசல்ட் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அது கூட வந்து ஜாயின் பண்ணி புது சப்செட் கண்டுபிடிச்சுக்கிறோம். அந்த புது சப்செட் வந்து நான் திரும்ப வந்து ரிசல்ட்லயே ஆட் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். ரிசல்ட்ல வந்து நான் டைரக்ட்டா ஆட் பண்றதுக்கு பதிலா, அந்த நம்பருக்கான எல்லா சப்செட்டும் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் அத வந்து டெம்பரரி ரிசல்ட்ல ஆட் பண்ணிக்கிறேன். அந்த டெம்பரரி ரிசல்ட்ட வந்து கடைசியா தான் வந்து நான் ரிசல்ட்டோட அப்பெண்ட் பண்றேன். அவ்வளவுதான். சோ அவ்வளவுதான் என்னோட மொத்த கோடு கம்ப்ளீட் ஆயிருச்சு. நான் டைரக்ட்டா வந்து ரிசல்ட்ட வந்து ரிட்டர்ன் பண்ணா போதும். சோ நம்ம கோட ரன் பண்ணி பார்க்கலாமா? அவ்வளவுதான். எனக்கு ஃபர்ஸ்ட் 2 கேஸ் பாஸ் ஆயிடுச்சு. நம்ம மொத்தமா சப்மிட் பண்ணி பார்ப்போம். ஓகே. எனக்கு கோட் வந்து அக்செப்ட் ஆயிருச்சு. எனக்கு ரொம்ப எஃபிஷியன்ட்டாவே ரன் ஆயிருக்குது. ஓகே. இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 2 பவர் n வரும். சாரி. ஆக்சுவலா வந்து 2 பவர் n வரும். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்களேன். நம்ம வந்துட்டு இங்க வந்து 1, 2, 3ன்னு இருக்கு. இந்த 1, 2, 3 வந்து நம்ம 2 டைம் ஆக்சஸ் பண்ணா, எனக்கு அது n ஸ்கொயரா இருக்கும். ஓகே. இது ஏன்னா இது வந்து n இன்னொரு வாட்டி ஆக்சஸ் பண்ணா n ஸ்கொயர். பட் நம்ம அப்படி பண்ணல. இங்க இருக்கக்கூடிய எண்ண எடுத்து நம்ம ஃபைனல் ரிசல்ட் கூடிய ரிசல்ட்டோட தானே நம்ம கம்பைன் பண்ணி யூஸ் பண்றோம். இந்த ஃபைனல் ரிசல்ட் வந்து ஒவ்வொரு நம்பருக்கு வந்து வேரி ஆயிட்டே போகுதுல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் 1ஆம் நம்பருக்கு வந்து இவ்வளவுதான் இருக்கும். 2ஆம் நம்பருக்கு வந்து வெறும் இது ஆட் ஆகும். 3க்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் ஆகும். சோ இந்த மாரி வந்துட்டு ஒவ்வொரு நம்பருக்கு வந்து இந்த ஃபைனல் ரிசல்ட்டோட சைஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கும். சோ அப்ப வந்துட்டு நீங்க ஒவ்வொரு நம்பரையும் வந்து கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது, என்னோட ஆப்பரேஷன் கவுண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த 2 பவர் nக்கு போயிடும். சோ அதனால அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா 2 பவர் n தான். சரியா? சோ அவ்வளவுதான் இந்த கொஸ்டின் பொறுத்தவரைக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். பட் இத பார்த்தீங்கன்னா மீடியம் கொஸ்டின் குடுத்திருப்பாங்க. இந்த லாஜிக் வந்து உங்களுக்கு மேபி யோசிக்கிறதுக்கு சிரமமா இருந்திருக்கலாம். பட் ஒரு லிஸ்ட் குடுத்துட்டு அதோட சப்செட் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா, இதுதான் வந்து ஆக்சுவல் லாஜிக். இது எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகும். சரியா? சோ அவ்வளவுதான் இந்த வீடியோவ பொறுத்தவரைக்கும். இதுல சொல்லிக் குடுத்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அதே மாரி இந்த அல்காரிதம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அப்படி இல்லன்னா நீங்க ஓனா கூட டீபக் பண்ணி பாருங்க. சோ இதே மாரி வேற என்ன கொஸ்டின் வந்து நம்ம லீட் கோட்ல சால்வ் பண்ணி போடலாம்னு சொல்லி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் அத வந்து 1 ஆர் 2 டேஸ்ல வந்து கவர் பண்றேன். சோ இதே மாரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குற வரைக்கும் குட் பை ஃபிரெண்ட்ஸ். ஹேவ் எ நைஸ் டே.